அவர்கள் நல் மனசாட்சியை தள்ளி விசுவாசம் என்கிறதான கப்பலை சேதப்படுத்துறாங்க. அப்போ சுத்த மனசாட்சி நல் மனசாட்சி இல்லைன்னா விசுவாசம் எனக்குள்ள இல்லை. புரிஞ்சா? நம்ம அநியாயத்துக்கு ஒவ்வொன்றா சொல்லணும், நம்ம கூச்சமே இல்லாத சொல்றோம். எனக்கு அவ்வளோ விசுவாசம் எல்லாம் கிடையாதுப்பா, அவ்வளோ விசுவாசத்துலலாம் என்னால் நிற்க முடியாதுப்பா, அவ்வளோ விசுவாசம் எல்லாம் என்கிட்ட கிடையாது. இது நல்லா புரிந்து கொள்ளுங்க. விசுவாசம் இல்லைன்னா நான் தேவ பிள்ளையே கிடையாது. விசுவாசம் இல்லைன்னா நான் ஊழியரே கிடையாது. விசுவாசம் தான் வேணும். விசுவாசத்தினால உலகத்தை ஜெயிக்க முடியும், விசுவாசத்தினால மேலே போக முடியும். விசுவாசம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு விசுவாசம், ஐயோ அந்த அளவுக்கெல்லாம் என்கிட்ட விசுவாசம் இல்லை. விசுவாசத்தை தான் கடைசி வரைக்கும் காத்துக்கணும். அதான் பவுல் சொல்றார். அப்போ விசுவாசம் என்கிட்ட இல்லைன்னா என்கிட்ட நல்ல மனசாட்சி இல்லை. புரியுதா இல்லையா? விசுவாசம் என்கிட்ட இல்லைன்னா என்ன இல்லை? நல் மனசாட்சி இல்லை, அல்லது சுத்த மனசாட்சி இல்லை. சுத்த மனசாட்சி இல்லைன்னா அக்கிரமம் எனக்குள்ள இன்னும் இருக்கு. நான் ஒரு கிறிஸ்தவனா ஊழியனா இன்னமும் உலகத்தை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன் ரகசியமா, உலகத்தாரா நான் ஜீவித்து கொண்டிருக்கிற ரகசியமா. அதனாலதான் எனக்குள்ள சுத்த மனசாட்சி இல்லை. சுத்த மனசாட்சி இருந்திருந்தாதான் உன் விசுவாசம் பலனா இருக்கும். அப்படி பலனா இருந்திருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல விசுவாசத்துல வல்லவனா மாறி உலகத்தை ஜெயித்து எல்லாத்தையும் விசுவாசத்திலேயே காரியத்தை செய்து முடிக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருப்போம். கடைசி வரைக்கும் விசுவாசத்திலேயே நின்று ஓட்டத்தை முடிக்கிறவர்களாம் இருப்போம். சுத்த மனசாட்சி இல்லை, உலகத்தின் ஆசை இருக்கு, ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஜெபம் கிடையாது, புரிஞ்சா? பரிசுத்த ஆவியினுடைய நடத்திப்பு கிடையாது. இப்படிலாம் இருக்கும்போது எங்கேருந்து விசுவாசம் இருக்கும்? சும்மா பேருக்கு தான் சொல்லலாம், ஐ எம் எ பிலீவர்னு சொல்லலாம், ஆனால் நான் பிலீவரே